ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. நான் செய்யல ஆண்டவரே, இது நான் அப்படிதான் யோசிச்சேன் ஆண்டவர், இது நான் சரியா பண்ணல ஆண்டவர் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒத்துக்கினாதான் இது தப்பு தான், நான் பாவி தான், இது செய்யக்கூடாதுதான் அப்படின்னு எப்போ நம்ம மனப்பூர்வமா ஆண்டோட ஒப்பு கொடுக்குறோமோ, கர்த்தர் வேற வழியை வச்சிருக்கிறார், வேற சித்தத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதுல நம்ம தூக்கி எடுத்துருவார். கர்த்தருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ பாவின்னு ஒத்துக்கோ, நீ தான் தப்புன்னு ஒத்துக்கோ, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீ தான் சாமி அப்படின்னு ஒத்துக்கணுமா. அந்த இயல்பு வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாராம். இதுக்கப்புறம் என் பணம் பலமோ, என்னுடைய புய பலமோ, என்னுடைய மக்கள் பலமோ, என்னுடைய செல்வாக்கோ எதுவுமே உதவாதப்பா, இதுக்கப்புறம் நீங்க உயர்த்தினால்தான் உண்டு அப்படின்னு எப்போ அந்த நிலைமைக்கு வருமோ, அதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கான அடையாளம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேவன் நம்மளை வைத்திருக்கிறது. எங்குமே எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டுருச்சு, ஒரு இடம் கூட மூவ் பண்ண முடியல, ரொம்ப நெருக்கப்பட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ வருவீங்க என்னன்னு